أعوذ بالله من الشيطان الرجيم. ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق ولا يكونوا كالذين أوتوا الكتاب من قبل فطال عليهم الأمد فقست قلوبهم وكثير منهم فاسقون. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து எமது உயிரிலும் மேலான காரூண்ய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, கண்ணியமான உலமாக்களே, அன்பான நிர்வாகிகளே, என்னுடைய அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என் இதயம் நிறைந்த சலாத்தை சொல்லிக் கொள்வதை மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் எங்களை நெருங்குகிறது. ரமலான் மனித இதயத்தை சுத்திகரிக்கும் அருமையான பயிற்சி பாசறையது. மனிதன் தன்னை நினைத்து தன் குறையை தவறை உணர்ந்து வருந்தி திருத்துகிற நேரம் அன்ன வருகிறது. இந்த நேரத்தையாவது சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறீர்களா என்பது கருப்பொருளாக கொண்டு அல்லாஹ்வின் நினைவால், அல்லாஹ் இறக்கிய மகத்தான வகையால் அதை படித்து நினைத்து அதனோடு வாழ்க்கையை உரசி பார்த்து உங்களை திருத்திக் கொள்கிற நேரம் இன்னும் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிற கேள்வியை இன்றைய தர்பியாவின் தலைப்பாக எனக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 57வது அத்தியாயம் 57வது அத்தியாயம் சூரா அல் ஹதீத் என்ற அருமையான அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தை தான் நான் இப்போது ஓதி காண்பித்தேன். அதுவே தலைப்பாக அமைகிறதை இங்கே அவதானிக்கலாம். கண்ணியமான பெருமக்களே, நானும் நீங்களும் பலவீனமானவர்கள். இரத்த நாளங்களிலெல்லாம் ஷைத்தானை ஓடவிட்டு அல்லாஹ்வின் வகைக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் முன்னுரிமையா, மனோ இச்சைக்கு நீ முன்னுரிமை கொடுக்கிறாயா என்ற இந்த இரண்டு நிலையிலே தான் நாங்கள் விடப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களை எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை நினைத்து மனோ இச்சைக்கு அடிமையாகாமல் படைத்த அல்லாஹ்வுக்கு முன்னால் எவ்வளவு சரண்டர் ஆகிறோம், எவ்வளவு அடிமைத்துவத்தை உபூதியத்தை வெளிப்படுத்துகிறோம் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையில எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில தண்டனைகளை அல்லாஹ்வுடைய தண்டனைகளை 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று தெல்ல தெளிவாக உலகத்திலே நடக்கிற தண்டனைகள். وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ سَخَّرَهَا عَلَيْهِمْ 7 لَيَالٍ و8 أَيَّامٍ حُسُومًا فَتَرَى الْقَوْمَ فِيهَا صَرْعَىٰ كَأَنَّهُمْ أَعْجَازُ نَخْلٍ خَاوِيَةٍ فَهَلْ تَرَى لَهُم مِّن باقِيَةٍ. அல்லாஹ் தஆலா அல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தில் கேட்கிறார். ஆதி சமூகத்தை அவர்களுக்கு 7 இரவுகளும் 8 பகலும் 8 ஐயாமின் தொடர்ச்சியாக சூறாவளியை அனுப்பி அல்லாஹ் அழித்தார். அந்த சமூகம் கர்வத்தால் உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து மறுமையை மறந்து செயல்பட்டார்கள். எங்களால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைத்து மமதை கொண்டார்கள். அல்லாஹ் சூறாவளியால் அவர்களை அழித்தான். அவர்கள் எப்படி போட்டார் என்றால் கஅன்னஹும் அஜாசு நஹ்லின் ஹாவியா,
மிக உயர்ந்து வளர்ந்து காணப்பட்ட பேரித்த மரங்கள் வேரோடு புடுங்கி வீசப்பட்டால் ஒன்றன் பின் ஒன்று விழுந்து குப்பை ஊலமாக இருப்பதைப் போல பிரமாணமான உடலோடு வாழ்ந்த பலசாலிகள் மையத்துகளாக கிடந்தார்கள். அவர்களே யாரும் மிஞ்சினார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இப்படி அஸ்ஹாபுல் ஐக்கா தன்னினை சேர்க்கையில ஈடுபட்ட கொடூரமான குற்றவாளிகளாக காணப்பட்ட லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா வஅம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தன் மின் சிஜ்ஜீல். அவருடைய ஊரை அடியிலிருந்து மலக்குமார்கள் பிடுங்கி எடுத்துக்கொண்டு போய் உயரே கொண்டு போய் தலைகீழாக அடித்தார்கள். ஜோர்தானுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அங்கே டெட்சி என்று ஷாக்கடல் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த ஊர்வாசிகளை அப்படி அழித்ததை பார்க்கலாம். அஸ்ஹாபல் கரியா சூரா யாசீன் அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபுல் கரியா ஊர்வாசிகளை ஒரு பேரிடி சத்தத்தால் அழித்து போட்டதை பார்க்கலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அளவை நிறுவையிலே மோசடி செய்தார்கள், திருந்தவில்லை. கல்லஞ்சத்தோடு வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வை பயப்படவில்லை. சொல்லப்பட்ட உபதேசத்தை செவிமடுத்து கேட்டு திருந்தவில்லை. அல்லாஹ் ஒரு பேரிடி சத்தத்தால் அழித்து போட்டதை எங்களுக்கு பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் ஒன்று நேரடியாக வருகிற தண்டனை. இன்னொரு தண்டனை இருக்கிறது, அது வெளிரங்கமாக தென்படுகிற தண்டனை அல்ல. அந்த தண்டனை தான் ஃபகஸத் குலூபுஹும், உள்ளங்கள் கல்லஞ்சமாகி ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى ابصارهم غشاوة. சில பேருடைய இதயத்துக்கு நாங்கள் முத்திரை குத்தி இருக்கிறோம். அவருடைய காதால் நல்லதை கேட்க மாட்டார்கள், உள்ளத்தால் நல்லதை சிந்திக்க மாட்டார்கள், அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்று சீல் பண்ணப்பட்டவர்கள். உலகத்தில் கொடூரமான ஒரு சமூகம் தான் யகூதிகள். கண்ணியமானவர்களே, வகத்லிஹிமுல் அன்பியா, நபிமார்களை ஒரே நேரத்திலே பல நபிமார்களை சந்தையிலே போட்டுக் கொண்டார்கள். அந்த நபிமார்களை கொண்ட கொடூரமான யூதர்களுக்கு நேரடியான தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? ஃபபாஉ பிகதபின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தோடு தண்டனை, கோபத்தோடு திரும்பினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கைரில் மக்தூபி அலைஹிம், கோபத்துக்குள்ளானவர்களுடைய வழி அல்லையா அல்லாஹ், யகூதிகளை தன் அல்லாஹ் தஆலா அங்கே அடையாளப்படுத்துகிறார். எனவே இந்த ரெண்டு வகையான தண்டனை ஆபத்தானது. இதைத்தான் சஹாபாக்கள் எப்போதும் பயந்தார்கள். கண்ணியமானவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, அல்லாஹ்வுடைய நபியுடைய சத்தத்தை காண உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள், உங்களை அறியாமலேயே உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கையாக ஒரு ஆயத்தை இறக்கிறான். எப்போதும் சபையிலே சத்தமிட்டு கதைக்கிற பழக்க சுபாவம் உள்ள சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் என்ற சஹாபியை அந்த ஆயத்தை இறங்கின நாளிலே இருந்து காணவில்லை. நபிகளார் எங்கே என்று கேட்க சொன்னார்கள். நான் அவரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று ஒருவர் வீட்டை நோக்கியே போனார். வீட்டிலே போய் அவரை கதவை தட்டி அவரை பார்த்தார், அழுது கொண்டிருக்கிறார். ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது, நபியுடைய சத்தத்தை காண உங்களுடைய சத்தத்தை உயர்த்தினால் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். அப்ப அல்லாஹ் என்னோட கோபித்து விடுவான், அல்லாஹ்வுடைய அருளை நான் இழந்து விட வேண்டிய நிலை ஏற்படும், நான் நரகவாதியாகிட்டேன், நான் நரகத்துக்குரிய ஒரு மனிதனாக மாறிவிட்டேன் என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை எனக்கு வந்துவிட்டு, அந்த ஆயத்தை இது மற்றவருக்காக இருக்கும், இன்னாருக்காக இருக்கும், இது எனக்கல்ல என்று தன்னை சுத்தவாளியாக்காமல் குற்ற உணர்வோடு தன்னை திருத்த வேண்டும் என்று அடங்கினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சஹாபியுடைய நிலைப்பாட்டை நபிகளாரிடத்திலே வந்து சொன்ன உடனே அவர் இயற்கையாக சத்தமிடுகின்ற சுபா வேண்டும் என்று செய்யவில்லை. அவர் சுவர்க்கத்துக்குரிய மனிதர் என்று சொல்லியே அவரை அழைத்து வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எப்போதும் ஒரு மூமினை பொறுத்தவரையில் கதபுல்லா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவனாக ஆகிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு குடிசையாக, சின்ன வீடாக இருந்தது, இருட்டாக இருந்தது. ஒரே விருப்பிலே படுத்துறங்கிய நபிகளாரை காணவில்லை. பக்கத்தில் இருந்த நபிகளாரை எங்கென்று பார்ப்பதற்காக கையால் அப்படியே வீசி பார்த்தார்கள். நபிகளார் சுஜூதிலே இருக்கிறார்கள்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியுடைய அந்த கால் சுஜூதுல இருக்கும் போது அந்த கால் அடிப்பாகத்தை கைப்பட்டது நபிகளார் சுஜூதில் இருக்கிறதை உணர்ந்து கொண்டேன். நான் கிட்டவாகி நபிகளார் சுஜூதில் என்ன ஓதுகிறார்கள் என்பதை அவதானித்தேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சகதிக், யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தை விட்டும் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த சுஜூதிலே அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக் கொண்டிருக்கிறதை அவதானித்தேன். அல்லாஹ்வுடைய தண்டனைகள் ஆபத்தானது. கண்ணியமான சகோதரர்களே, நன்மைகளும் ஒரு அமலிலே அதீத ஆர்வம் நமக்கு இல்லாமல் பொட்டுப்போக்கு இருக்குமாக இருந்தால் அந்த இடம் ஆபத்தானது. அந்த இடத்தை குறித்து பயப்பட வேண்டும் சகோதரர்களே. சுவர்க்கவாசிகள் முடிவாக்கப்பட்டவர்கள், நரகவாசிகள் முடிவாக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன போது நாம் அமல் செய்வதில் அர்த்தமில்லாமல் இருக்குமோ யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அமலு ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, நீங்கள் அமலாளிகளாக இருங்கள், அமல் செய்து கொண்டே இருங்கள். நீங்க சுவர்க்கத்துக்குரிய மனிதராக இருந்தால் உங்களுக்கு அமல் செய்வது லேசாக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னார்கள். என்ற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருத்தம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால், சொல்வதாக இருந்தால் பட்டியலை நீட்டிக்கொண்டு போகலாம். வாழ்க்கையில் திருந்தாத ஒரு பகுதி, நாங்க அடங்காத ஒரு பகுதி இருக்குமாக இருந்தால் அந்த இடம் நரகத்தை நோக்கி கொண்டு போகிற இடம் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் எல்லோரும் கண்ணியமான சகோதரர்களே. குடும்ப உறவை துண்டித்து வாழ்வதாக இருக்கலாம், சிகரெட்டை விடாமல் குடிக்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம், தனிமையில இருந்து படுபாவியாக போனிலே ஆபாசங்களை பார்க்கிறவனாக இருக்கலாம், தன்னுடைய மனைவியை இரக்கமாக கருணையாக பார்க்காமல் வேலைக்காரியாக தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளும் ஒரு கருவியாக அடிமை வாழ்க்கை வாழ விடப்பட்டவளாக இருக்குமாக இருந்தால், தொடர்ந்தும் திருந்தாத உள்ளமாக இருக்குமாக இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்களும் தொழுகையாளியாக, அமலாளியாக, நிறைய உம்ரா செய்கிறவர்களாக, தர்மங்கள் பலதும் செய்யக்கூடியவர்களாக, நல்ல காரியம் பலது இருக்க தொடராக திருந்தாத ஒரு பகுதி இருக்கும் என்றால் அந்த இடம் ஆபத்தானது. கண்ணியமான சகோதரர்களே, தஹலத்தின் இம்ரஅத்துன் ஃபீ ஹிர்ரா லா ஹிய அத்அமத்துஹா வலா ஹிய தரக்கத்துஹா தஅக்குலு மின் ஹஷாஷில் அருள். சஹீஹுல் புகாரிலே வருகிறது, ஒரு பெண்மணி உத்தமியாக வாழ்ந்தார், நல்ல பெண்மணியாக வாழ்ந்தார். நல்லதொரு பெண்ணாக வாழ்ந்த அந்த பெண்மணி ஒரு பூனையின் விவகாரத்தில் நரகை நோக்கி போனாள். வீட்டிலே இருந்த பூனை தானது, இத்தனைக்கும் ஒரு இபாதத்தாளி பெண்மணி அவள். அந்த பூனை அவளுக்கு தொல்லை என்று அவள் கருதினால் பூனையை கட்டி வைத்தாள். உரிய நேரத்தில் அதற்கு தண்ணீரையும் தாகந்தீர கொடுக்காமல், சாப்பாடு கொடுக்காமல் அதை அப்படியே கட்டி வைத்தால் சாப்பிட கொடுக்கவும் இல்லை, அதன் பாட்டிலே திரிந்து அதன் உணவை அதற்கு தேடிக்கொள்ள சுதந்திரமாக விட்டுவிடவும் இல்லை. துடித்து துடித்து அது சிறை வாழ்க்கை அனுபவித்து செத்து போனது. அந்த பெண்மணி அந்த கொடூரமான காரியத்தால் அல்லாவின் அருளை இழந்தால். செய்தது ஒன்று, அல்லாவின் அருளை இழக்கிறாள். கண்ணியமான பெருமக்களே, எனவே வாழ்க்கையில எப்போதும் அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தஹ்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவால் வமா நஸல மினல் ஹக், அல்லாஹ் குர்ஆனில் வஹியாக சத்தியத்தை வரிக்கு வரியாக 6600 சொச்சம் ஆயத்துகளை எங்கள் இதயம் நிறைய வைத்துக் கொண்டிருக்கின்ற வழிகாட்டி இந்த குர்ஆனை நினைத்து, குர்ஆனுடைய வசனங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் இலகும் நேரம் இன்னும் வரவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான எச்சரிக்கை தெரியுமா? இந்த நேரம் நீ திருந்துவதற்குள்ள நேரம் இன்னும் வரவில்லையா? ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்து மறைகிறது. எங்களின் கண்களுக்கு முன்னாலும் அறிவுக்கு எட்டுகிற தூரத்தில் எங்களின் இலக்குகளை வைத்து நாங்கள் நகர்கிறோம். பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அவன் பாடசாலைக்கு போகிறான். ஆனா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் என்கிறோம், அதற்கு பின்னால் அவன் ஓலவல் என்கிறோம், மேலவல் என்கிறோம். பார்த்து 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 காலம் போகிறது. ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த பெண் பிள்ளையினுடைய வயது நெருங்கி வருகிறது. திருமணம் பேச வேண்டும், வீடு கட்ட வேண்டும், நகை சேர்க்க, எல்லாம் உலகத்தோடு காரியத்தோடு கவனமாக காலம் நகர்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் எங்களிடத்தில் இருக்கிற தப்புகள் தவறுகள் திருத்தப்படாத நிலையில இருக்கிற போது இந்த எச்சரிக்கை என்ன சொல்கிறது தெரியுமா? உனக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த மரண நேரம் உன்னை நெருங்குகிறது. நீ இன்னும் திருந்தாமல் இருக்கிறாய், அதற்குரிய நேரம் உனக்கு வரவில்லையா? நான் பிடிக்க ஆரம்பித்தால் உன்னால் தப்ப முடியாது. திருந்துகின்ற நேரம் இன்னும் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான்.
கண்ணியமான பெருமக்களை, இந்த ஆயத்திலே அலம் யஅனி லில்லதீன ஆமனு, காபிர்களை பார்த்து அல்லாஹ் இதை கேட்கவில்லை. படுபாவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கவில்லை. அல்லாஹ் என்ற ஒருவர் ரப்பு இருக்கின்றார் என்பதை மறுத்து வாழுகின்ற நாத்திகவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கவில்லை. படைத்த ரப்பு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் உண்மையானவர், மன்னரை வாழ்க்கை உண்மையானது, மறுமை உண்மையானது, சுவர்க்கம் உண்மையானது. மறைவானவைகளை பற்றி நம்ப வேண்டியவைகள் எல்லாவற்றையும் நம்பி வாழுகின்ற மனிதன் பலவீனமாக வாழுகிறான். நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை எவ்வளவு நமக்கு இருக்கிறது? மரண பிடி ஆபத்தானது, அது கருணை காட்டப்படாவிட்டால் அது ஆபத்தானது. மன்னரை வாழ்க்கை உண்மையானது, அது நல்ல மனிதனாக மட்டும் கபரை நோக்கி போகாவிட்டால் அது நரக படுகொலியாக இருக்கும். அவருடைய காலம் எவ்வளவு என்று தெரியாது. நரகம் கொடூரமானது. ஆழமாக நாங்கள் நம்பி வாழுகிறோம். ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கண்ணியமான பெருமக்களே, அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைத்து உள்ளம் இலகக்கூடிய நேரம், பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லை என்று அல்லாஹ் கேட்கிறான். உண்மையான மூமின்கள் எப்போதும் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், உண்மையான மூமின்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவருடைய சிபத்து இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவூட்டப்பட்டால் உள்ள நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் எங்கள் இதயம் நடுங்குகிறதா? அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படுகிறது பாங்கோசை. எங்கட பாட்டுல நாங்க ரோட்ல இருக்கிறோம், எங்கட பாட்டுல நாங்க கதைச்சிட்டு இருக்கிறோம், எங்கட பாட்டுல ஜமாத்தை தவற விடுகிறோம், எங்கட பாட்டுல நாங்க மியூசிக் கேட்டுட்டு இருக்கிறோம், எங்கட பாட்டுல கதைகளை நாடகத்தை நாமெல்லாம் ஜமாத்துக்கு போக வேண்டிய தேவை இல்லதானே? நமக்கு அந்த வக்து முடியறதுக்கு முன்னால தொழுது கொண்டால் போதும் தானே? நாடகத்தையும் கதையையும் படத்தையும் ஆபாசத்தையும் டிவியில போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் பெண்களே. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவால உங்களுடைய இதயம் நடுங்குகின்ற இலகுகின்ற நேரம் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். ஏன் எங்களுக்கு அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கேட்கும் போது பயம் வராமல் இருக்கிறது? ஏன் உள்ளம் நடுங்காமல் இருக்கிறது? நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிற வார்த்தைகள் ஆகப்பெரிய ஒரு வார்த்தை தான், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற வார்த்தை. கண்ணியமான சகோதரர்களே, தெரியுமா, நாங்க அல்லாஹ் பத்தி சரியாக படிக்கல, அல்லாஹ்வோட வஹ்தானியத்தை படிக்கல, அல்லாஹ்வோட வல்லமையை படிக்கல. அதனால்தான் அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்கும் போது உள்ள நடுங்காமல் பயம் இல்லாமல் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மூமின் வாழ்க்கையில் எப்போதும் ஒன்று அல்லாஹ்வோட குத்ரத், அல்லாஹ்வோட பிடி கடினமானது என்ற பயம் இருக்கணும். இன்னபத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வோட பிடி கடினமானது, அல்லாஹ்வோட பிடி கடினமானது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் யாவற்றின் மீதும் அதீத ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வதன்னூனி இذஹப முகாதிபன், அந்த மீனுடையவர் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மேலான மனிதர், ஒரு ஈமான்தாரியவர், அல்லாஹ்வோட மிகப்பெரிய ஒரு நபி, ஆரம்ப காலத்தில் ஒரு சமூகத்தின் சீர்திருத்தவாதியாக இருந்த ஒரு சிதேவி ஒரு மனிதர். பின்பு அவர் ஒரு சமூகத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டார். அந்த சமூகத்தில் சில பேர் நடந்து கொண்ட பிழையான காரியத்தை, அந்த அழைப்பு பணியிலே சடைவடைந்து சோர்வடைந்து அந்த சமூகத்தையே வெறுத்து அவர் இன்னொரு ஊருக்கு போகலாம் என்ற மன தைரியத்திலே இன்னொரு ஊருக்கு போக முற்பட்டார். அவருக்கு வந்து அந்த தைரியத்திலே என்னால் போகலாம், ஆனால் நான் போகும்போது என்னை அல்லாஹ் பிடிப்பான் என்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை. மனிதன் கோபம் வந்தால் பலதையும் மறந்து விடுவான். ஆத்திரக்காரன் என்று வந்தால் அவனுக்கு ஒன்றுமே தலைக்கு வேலை செய்யாது. அதனால் தான் அல்லாஹ் வதன்னூனி இذஹப முகாதிபன், கடும் கோபத்தோடு அந்த ஊரை விட்டு அவர் போனார். ஆனா அல்லாஹ்வோட பிடி வரும் என்று எதிர்பார்க்கல. தெரியுமா, எப்போதும் நானும் நீங்களும் யாரும் கெட்டிக்காரன் அல்ல, நாங்க யாரும் பெருமை அடிக்கிறதுக்கு ஜீரோ. நாங்கள் எல்லோரும் எத்தனை வாட்ட சாட்டமான மனிதர்கள் திடீரென்று தலை வலி என்கிறார்கள், தொடர்ந்து தலைக்கு ஏதும் பூச வேண்டியதை பூசுவார்கள். இத்தனை நாளாக வாழ்ந்தேன், இந்த தலைவலியே எனக்கு வரவில்லை, தலையை பிடிக்கிறார்கள்.
இப்படியே ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டரும் பார்த்து விட்டு சொல்கிறார்கள் இப்படி இப்படி இருக்கலாம் என்று ஏதோ அனுமானித்து மருந்தை கொடுக்கிறார்கள். முற்றி போகிறது. மெல்ல ஒரு சின்ன காய் வருகிறது. அந்த காய் மேல ஒரு விஷப்பாக இருக்கும் என்று சொல்லி அதை அப்படியே மருந்தை பூசி சமாளிக்கலாம் என்று பார்த்தால் நாளடைவில் வேகமாக அது வளர்கிறது. வாட்டசாட்டமான கோடியாலும் கோத்திரத்தாலும் பணத்தாலும் பலத்தாலும் ஆளுமையாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சோதித்து பார்த்தால் கேன்சர் வந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எந்த இடத்தில் யாரை எப்படி பிடிப்ப யாருக்கும் சொல்ல முடியாது. அடக்கமாக வாழ வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். யா அல்லாஹ், இந்த காரியங்களை நீ சீராக்கியா அல்லாஹ். ஓண்ட பொறுப்புல நான் வாழுகிறேன் யா அல்லாஹ். உண்ட குதிரத்தால உண்ட ரஹ்மத்தால வாழுகிறேன் யா அல்லாஹ். உன் ரஹ்மத்தால நான் பார்க்கிறேன் யா அல்லாஹ், கேட்கிறேன் யா அல்லாஹ். என் சிறுநீரகம் நல்லா வேலை செய்து யா அல்லாஹ். நான் சாப்பிட்டால் சமிபாடு அடைகிறது யா அல்லாஹ். மென்று சுவைத்து சாப்பிடுகிறேன், மலமாக வெளியாகிறது. ஒரு வாரத்துக்கு மலமே கழிக்க முடியாமல் ஆஸ்பத்திரியில் அவதிப்படுகிறவர்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய குதிரத்து விளங்கும். கண்ணியமான சகோதரர்களே, யாரும் கெட்டிக்காரன் அல்ல. அந்த முள்ள ஒட்டக்கத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு வக்திலையும் அதிகமாக உச்சரிக்கிற. தொழுகைக்குள்ள நுழைஞ்சா அல்லாஹு அக்பர், ருக்குக்கு போன அல்லாஹு அக்பர், நிலைக்கு வந்தா சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரெண்டு வார்த்தையும் தவிர அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரிய வார்த்தையில அர்த்தத்தை மட்டும் நாங்க விளங்கினோம் என்றா உள்ள நடுங்கும். கண்ணியமான சகோதரர், வதன்னூனி இذ ذهب مغاضبا فظن ان لا نقدر عليه. அவர் கடும் கோபத்தோடு அந்த ஊரை விட்டு அந்த ஈமான்தாரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகிறார்கள். கோபத்தோடு, இந்த சமுதாயத்தின் பொறுப்பென் எனக்கு சுமையாக, எனக்கு ஒரு தவா பொறுப்பு இருக்கிறது. இந்த சீர்திருத்தத்தை செய்யற நான் இடையில விட்டுட்டு போனால் அல்லாஹ் என்ன பிடிப்பான். திரும்ப எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் தஆலா வலத்தக்கும் கசாஹிபில் ஹூத், நீங்க மீனுடைய வர மாதிரி நடக்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த தவா களங்கள்ல, பள்ளிவாசல் விவகாரங்கள்ல, பொது விவகாரங்கள்ல என்னால முடியும் என்று இருக்கும் போது ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நான் வரமாட்டேன் என்று டிமாண்ட் இருக்குதே, அல்லாஹ்வுடைய பிடிவாரிடம். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பாருங்க, சில பேர் தவா களங்கள்ல இப்படியான சுபாவத்தோடு கோபம் காட்டி கொண்டு ஒதுங்கினவங்க அட்ரஸும் இல்லா பொறுத்து பார்க்கலாம். காலத்தால் அவனோட அமலும் இல்லாமல் பொறுத்து பார்க்கலாம். முகத்துல இருந்த தாடியும் இல்லாமல் பொறுத்து பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, எனக்கு உங்களுக்கு பள்ளி வாயிலுக்கு பொது பணிகள்ல நல்ல காரியங்கள்ல ஈடுபட வாய்ப்பு அருளோடு வாழ்கிறோம், எல்லாம் அருள் செய்கிறான், அந்த அர்த்தத்தோடு வாழணும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க அமல்கள விஷயத்துல யார்கிட்டும் பெருமை பேசிவிடப்படாது. பணிவாக அடக்கமாக வாழணும். இன்னும் அதிகமாக அமல் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் எங்களுக்கு. அன்ன வதன்னூனி இذ ذهب مغاضبا, அந்த மீனுடையவர் என்று சொல்கிற அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு போனார் கோபத்தோடு. இذ ذهب مغاضبا, கோபத்தோடு போனார். ஃபதன்ன அல்லன் நக்திர் அலைஹி, அவர் நாங்க பிடிக்க ஆற்றல் பெற்றவர் என்று அவர் எண்ணல்ல. அவர் நாங்க பிடிக்க ஆற்றல் பெற மாற்றோம் என்று எண்ணினார். கோபத்தோடு அவர் அந்த நிலையிலே போனார். எப்படி எங்க வந்து நிக்கிறேன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அவர்கிட்ட பணம் இருந்திருக்கும். கடல் கடந்து நான் போக வேண்டும் என்று திட்டம் போடுகிறார். அக்கறையிலே தான் அந்த ஊர் இருந்திருக்கும். அந்த மீனவர்கள் அல்லது கடலிலே கப்பலுக்கு கூலி கொடுக்கவும் சல்லி இருக்கிறது, கொடுத்திருப்பார். என்னால் சாதிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கும், தைரியம் இருந்திருக்கும். இந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு மனிதன் காலை எடுத்து முன்னை வைப்பதாக இருந்தால் அவன் ஒன்றுக்கு பல முறை என்னால் இதை சாதிக்கலாம் என்று இருந்தால் தான் அந்த முடிவுக்கு வருவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கடலிலே கப்பலிலே ஏறுகிறார்கள், கூலி கொடுத்திருப்பார். அந்த பயணம் தொடரப்படுகிறது. பயணம் போகிற நேரத்திலும் அவர் நினைத்திருப்பார், முன்னே போய் என்னால் எதையும் சாதிக்கலாம், இன்னொரு இடத்தை டார்கெட் பண்ணலாம். பாதிக்கப்பட்ட அந்த ஊருடைய நிலையை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன மறந்தது. அவர் நினைத்து கூட பார்க்காத பக்கத்தால் அந்த பிடி வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் அல்லாஹ்வுடைய குத்ரத்துல்லாஹ். இதை நினைச்சுதான் மனுஷன் அடங்கோணும். கண்ணியமான சகோதரர்களே, வியாபாரத்துல நாங்க சில மோசடிகள் செய்யற பழக்கம் இருந்தால், குடும்ப உறவை துண்டித்து வாழுகிற பழக்கம்
உலகத்திலேயே அல்லாஹ் தண்டனை கொடுக்கின்ற ஒரு பாவம் என்ன சொல்லலாம். சில நேரத்தில் என்ற வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, நான் ஒத்தரையும் பார்க்க மாட்டேன், அவள் எல்லாம் எந்த காலடிக்கு வர வேண்டியவன், நான் போக வேண்டிய தேவையில்லை, தேவை என்று அவன் வரட்டும், நான் இறங்கி போக மாட்டேன். மமதிகள் சில நேரத்தில் ஆபத்தான விளைவுகளை நோக்கி கொண்டு போகும் சகோதரர்களே. அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கப்பல்ல பயணிக்கிறார்கள். அவருடைய எண்ணங்கள் என்னென்னவாக இருந்திருக்கலாம். உலகத்தின் யதார்த்தம், பூகோள அமைப்பில் ஏற்படுகிற காலநிலை மாற்றங்கள் இருக்கிறதே, அது ஆபத்தான சகோதரர்களே. கடலோர பகுதியிலே வாழ்ந்த மனிதர்களுக்கு சுனாமி தாக்கும் போது மலை பகுதியிலே வாழ்ந்தவர்கள் நினைத்திருப்பார்கள் வெள்ளமே நமக்கு வராதென்று. 2-3 மாதங்களுக்கு முன்னால் இந்த மத்திய மாகாணத்தை பிடித்த வெள்ளம் இருக்கிறதே, கால வரலாறு காணாத வெள்ளம், பத்தவர் வந்த வெள்ளம் இருக்கிறதே, மலை பகுதியில் தண்ணி வேகமாக கீழே போக வேண்டும். பெரும் பெரும் ஹோல்சேல் கடைக்கு சொந்தக்காரர்கள் கோடியோடு இரவிலே வீட்டை நோக்கி போனவர்கள் காலையிலே வந்து எனக்கு ஒரு பார்சல் சோறு தாருங்கள் என்று கேட்கிற நிலைமைக்கு தலைகீழாக அல்லாஹ் பிரட்டி போட்டார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பல்ல பயணித்துக் கொண்டிருக்கும் போது அமைதியாக இருந்த கடலை சொந்தக்காரர் ரப்பு அல்லாஹ், வானத்துடைய ரப்பு அல்லாஹ், இந்த மலைகளுக்கு பொறுப்பான ரப்பு அல்லாஹ் இந்த கடலை கொந்தளிக்க வைக்கிறான். இயற்கை அல்லது அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. கண்ணியமான பெருமக்கள், அல்லாஹ் பிடிக்க நினைத்தால் எப்படி பிடிக்கிறார் என்று பாருங்கள். கடல் கொந்தளித்து எல்லோரும் மூழ்கடிக்கப்படுகிற நிலை ஏற்படுகிற போது எல்லோரும் கதைக்கிறார்கள். இதில் ஆள் கூடுதலாக இருக்கிறார்கள், யாரையாவது ஒருவரை குறைத்தாக வேண்டும். எல்லோரும் சமமாக பயணிக்கிறவர்கள் துண்டுகுலுக்கி பார்த்து யாருடைய பேர் வருகிறதோ அவரை எடுத்து கடலில் வீசுவோம், மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். மனிதன் என்ற அடிப்படையில யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலரையும் நினைத்து நானாக அது ஆகுவேன் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். கண்ணியமான பெருமக்களே, துண்டுகுலுக்கி பார்த்தால் யூனுசுடைய பேர் வருகிறது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எடுத்து வீசப்படுகிறார்கள். கப்பலிலே பயணித்தவர்களுக்கு யூனுஸை பற்றி நோக்கம் கிடையாது. அவருக்கு என்ன நடந்தது கவலை வந்திருக்கும். ஆனால் நாங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டோம் போய்விட்டார்கள். அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் பேசவில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடலிலே வீசப்படுகிற நேரத்தில் கூட மனிதர் என்ற அடிப்படையில் எனக்கு நீந்தாவது தப்பிக்கொள்ளலாம் என்று உணரலாம். ஆனால் கடலில் வீசப்பட்ட உடனே ஆகப்பெரிய லொக்கொண்டு வருகிறது. அந்த பெரிய மீன் வந்து அவரை விழுங்கிக் கொள்கிறது. கண்ணியமான பெருமக்களை, இப்பதான் அவர் உணர்கிறார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இவ்வளவு எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டவர்கள் ஆளாகிவிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன். யா அல்லாஹ் சுப்ஹானக், நீ தூய்மையானவன். யா அல்லாஹ் குறையற்றவன், நீ வளமானவன், நீ பிடிக்க பலமானவன். யா அல்லாஹ் உன்னை பிடி கடினமானது. யா அல்லாஹ் நாம் பலவீனமானவன். யா அல்லாஹ் நாங்களாக நினைத்து எதையும் எங்களால் சாதிக்க முடியாது. நீ பிடிக்க நினைத்தால் பிடி கடினமானது. யா அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்த ரப்பு நீதான் யா அல்லாஹ் என்று இந்த வார்த்தையை எப்படி சொன்னார்கள்? இந்த காரிருளுக்குள்ளே ஃபித்துலுமாத், காரிருளுக்குள்ளே இருந்து கொண்டு, மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு இதை சொல்லி இருந்தார். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி அவர் அல்லாஹ்ட்ட மன்றாடாமல் இருந்திருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரைக்கும் அந்த மீனின் வயிற்றிலே இருந்திருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்ட பிடியை நினைக்க வேண்டாங்க. ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. சில பேர் பாவங்களை செய்ய முற்பட்டால் அவர்களுக்கு எல்லா வழிகளையும், பொருளாதாரத்தில் எல்லா வியாபாரம், நெட் ப்ராஃபிட், அவருக்கு வியாபாரத்திலே கையை வைத்தால் எந்த வியாபாரத்திலும் லாபம் கொட்டிக்கொண்டே இருக்கும். அவருக்குள்ள செல்வாக்காக இருக்கலாம், அரசியல் செல்வாக்காக இருக்கலாம், பல்வேறு எல்லா துறைகளிலும் கதவுகளை திறந்து கொடுப்போம். நான் வளமாக வாழ்கிறேன். மனிதர்கள் எல்லாம் தொழுகை இபாதத் என்கிறார்கள், தவ்வா என்கிறார்கள், பள்ளி என்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், வறுமையோடு வாழ்கிறார்கள். பாவம், ஆனா நான் நல்லா இருக்கிறேன். ஆனா நீ நல்லா இருக்கிறாய், ஆனா எனக்கு சொபகில்லை,
உனக்கு தொழுகை இல்ல, நீ பொட்டுப்போக்காக வாழ்கிறாய். ஒரு சுற்றுலா பயணம் மேற்கொண்டால் வாயில சாராயத்தை பூசிக்கொள்கிறாய். கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் நீ விபச்சாரம் செய்கிறாய். நீ திருந்தாமல் அடங்காமல் வாழ்கிறாய். மார்க்கம் என்றால் உனக்கு எலர்ஜிக்காக இருக்கிறது. ஆனா எனக்கு வளமாக இருக்கிறேன், நன்றாக இருக்கிறேன், நல்லா வீடு கட்டி இருக்கிறேன், எல்லாம் இருக்கிறது என்று கண்ணியமான சகோதரர்களே, தும் அகதனாகும் பகுத்தா, சில நேரம் நாங்கள் திடீரென்று அவர்களை பிடிப்போம். இந்த பிடியிலிருந்து அவர்களால் தப்ப முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த எச்சரிக்கை கணை இருக்கிறதே கண்ணியமான சகோதரர், அல்லாட பிடி, அல்லாஹ் என்ன பிடிப்பான், என்ன இதே நிலையில என்ன விட்டு வச்சிருக்கிறான். மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு மீனவன் இறைய கொடுத்தால் அது கவ்வின உடனே அந்த 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 தங்குஷா அப்படியே நூலை விட்டுடுவான், எடுத்துட்டு ஓடும். அது வாழ்க்கை விசாலமாகி விட்டது, கிடைத்து விட்டது, ஒரு வளம் எனக்கு என்று ஓடுவார். ஒரே அடியாக இழுத்தால் அது கக்கி துடிக்க ஆரம்பிக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த பிடி அல்லாத பிடி கடினமானது. இந்த குதிரத்துல்லாஹ் சரியாக விளங்கினால் மனிதன் அடங்கி வாழ்வான். மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக பணிவாக வாழுகிற மனிதர்களை அல்லாஹ் உயர்த்துவான். நம்ம அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்றோம் இல்லையா, இதனுடைய அர்த்தத்தை சரியா அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ்த மக்லூக்க பத்தி பேசுகிறார். அல்லாஹ்ட மக்லூக் எவ்வளவு விசாலமானது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்ட மக்லூக்க சரியாக விளங்கினால் காலிக்காக இருக்கிற அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் என்று விளங்கலாம். وما قدر الله حق قدره والارض جميعا قبلته يوم القيامه والسماوات مطويات بيمينه. குர்ஆன்ல சொல்றார், மக்கத்து காபிர்கள் சிலை வணங்கினார்கள். அல்லாஹ்வை கண்டுகொண்டு மதிக்காமல் அவர்கள் சிலைகளை வணங்கினார். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ்வை சரியாக விளங்காதனால் அவன் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தவில்லை. சிலைகளாக இருக்கிற கல்லை அல்லாஹ்வோடு சமமாக்க அந்த மரணித்த மனிதர்களை அல்லாஹ்வோடு சமமாக்கினான். இவன் அல்லாஹ் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான். சமமாக்குவது எவ்வளவு பெரிய அநியாயமாக இருக்கிறது. தகுதி வாய்ந்த ஒரு அதிபர் ஆசனத்திலே பாடசாலைக்கு கூட போகாத ஒரு மனிதனை, படிப்பில்லாத ஒரு மனிதனை இவர்தான் அதிபர் என்று அவருடைய சமநிலையை கொண்டு வைத்தால் நியாயமா அநியாயமா? கண்ணியமான சகோதரர்களே, இதை சொல்லுகிற அல்லாஹ் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறார் என்பதற்கு ரெண்டு உதாரணங்களை சொல்கிறார். வல் அர்து ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா, இந்த பூமி எவ்வளவு விசாலமானது. இந்த பூமி இவ்வளவு விசாலமாக இருக்கிற பூமியை அல்லாஹ் தன் கைப்பிடிக்குள்ளே மறுமை நாளில் எடுத்து விடுவான். வஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி, 7 வானங்களையும் பேப்பரை சுருட்டுவதை போன்று கத்தை சிஜில்லில் குதுப், குர்ஆனில் சொல்கிறான். 7 வானங்களையும் பேப்பரை சுருட்டுற மாதிரி அல்லாஹ் தன் வலது கையில் எடுப்பான். அல்லாஹு அக்பர், இது அர்த்தம் எப்படி புலப்படுகிறது என்று பாருங்கள். மத்திய மாகாணத்தில் அந்த மண் சரிவு ஏற்பட்டது. மண் சரிவு ஒரு ஆச்சரியமான மண் சரிவு சகோதரர். நான் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். ஒரு ஆச்சரியமான மண் சரிவு அது. நம்புக்கல் என்ற பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு. பக்கத்திலே ஒரு பள்ளிவாயில் இருக்கிறது, அந்த பள்ளி கொண்டும் இல்லை. பள்ளிக்கு பக்கத்திலே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டு மனிதர் சுபகுக்கு பள்ளிக்கு போகிறார். கார் இருளாக இருக்கு, சத்தம் ஒன்று என்பட்டு கேட்டது. பள்ளிவாயிலுக்கு போய்விட்டு வருகிறேன், சுபகை தொழுது விட்டு கடும் குளிராக கடும் மழையாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வெளியே வந்து பார்த்தால் நேற்று இருந்த ஊரின் எந்த அடையாளமும் இல்லாத நிலையிலே காணுகிறார். கஅல்லம் தகுன பில் அம்ஸ் என்றெல்லாம் குர்ஆனில் சொல்கிறார். நேற்றைய தினம் அப்படி ஒரு ஊர் இருந்தது என்பதற்குரிய அடையாளமே இல்லாத, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய குத்ரத்தால் வாழ்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியை அல்லாஹ் கைப்பிடிக்குள் எடுப்பான். வானங்களை அல்லாஹ் 7 வானங்களையும் பேப்பரை சுருட்டுவதை போல் அல்லாஹ் வலக்கரத்தில் எடுப்பான். மனிதன் கண்டறிந்திருப்பது முதல் வானத்தையும் இன்னும் கண்டறியவில்லை. அண்டவெளியைத்தான் ஆய்வு செய்கிறான்.
சூரிய குடும்பமாக இருக்கிற இந்த சூரிய குடும்பத்துடைய விசாலத்தையே மனிதன் கண்டறிந்து கொள்ள முடியாமல் அன்னளவாக சொல்கிறான். இந்த சூரிய குடும்பத்திலே உள்ள இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில உள்ள தொலைதூரம் 15,85,00,000 கிலோமீட்டர் என்கிறார். சூரியனுடைய வெளிச்சம் அதிவேகத்திலே வந்து இந்த பூமியை படுவதற்கு சில நிமிடங்கள் தான் தேவைப்படுகின்றன என்கிறார். ஆனால் இந்த சூரியனை விட உச்சியிலே இருக்கிற சில நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒளிவேகத்தில் இந்த பூமிக்கு வந்து இன்னும் வந்து அடையவில்லை என்று சொல்கிறார். எவ்வளவு விசாலமான சகோதரர்! ஒரு சூரிய குடும்பம் அல்ல, பல சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன என்றும் கருத்து சொல்கிறார். இது வாசித்ததை சொல்கிறேன். கண்ணியமான சகோதரர், அந்த வெளியில இருக்கிற இந்த சூரிய குடும்பத்தோடு ஒப்பிடுகிற நேரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கோள்களோடு ஒப்பிடுகிற நேரத்தில் இந்த பூமியின் அளவு கடலோரத்தில் இருக்கிற சாதாரண மண் துளிக்கு சமமானது. அவ்வளவு அற்ப துளி இந்த பூமி. இந்த அற்ப துளியோடு இருக்கிற இந்த பூமி முதலாவது வானம் என்ற விசாலமான இந்த வானம் சுப்ஹான் அல்லாஹ், அது இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், 7வது வானம் என்று அல்லாஹ் 7 வானங்களை படைத்திருக்கிறான். ஒவ்வொரு வானத்துக்கும் இடையில் உள்ள இடைவெளி மனிதன் அறிவுக்கு அப்பாற்பட்ட சுப்ஹான் அல்லாஹ். இந்த சுப்ஹான் அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா வாரது இருக்கிறதே சுப்ஹான் அல்லாஹ். இதான் கல்ப தொடும் கண்ணியமான சகோதரர்களே. ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்னால் சுப்ஹான் அல்லாஹ் என்கிறோம். நோ, இதெல்லாம் நுண்ணினாக்கால கல்பை ஹார்ட் டச் பண்ணாத சுப்ஹான் அல்லாஹ். في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك وقنا عذاب النار. இங்கதான் அந்த வார்த்தை இருக்கிறது சுப்ஹான் அல்லாஹ். வானம் பூமியை படைச்சிருக்கிறது. இரவு பகல் மாறி மாறி வருவதில் சிந்திக்கிற மனிதர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் அல்லாஹ் கண்டு வாழுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. குர்ஆனுடைய ஆயத்து ஒவ்வொன்றும் சுப்ஹானல்லாஹ் பின்னி பிணைந்ததாக. இதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றாரு. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். எல்லாத்தையும் ஆய்வு செய்ய 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 ஒரு கருப்பொருள் வழியாகிறது. அது காலிக் அல்லாஹ் விளங்கலாம் சுப்ஹானல்லாஹ். அந்த 7 வானங்களையும் இந்த பூமியோடு ஒப்பிடுகிற துளியானது. அந்த 7 வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் சொல்லுகிற நேரத்துல நாம் எல்லாரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதுற ஆயத்துல் குர்சியில வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ல், அல்லாஹ் குர்சி என்ற படைப்பு இருக்கிறது. அந்த குர்சி என்ற படைப்பை 7 வானங்கள் என்ற விசாலமான படைப்போடு அந்த வழியையே மனிதன் கண்டறியவில்லை. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு விசாலமான படைப்போடு அல்லாஹ் குர்சி என்ற படைப்போட இதை ஒப்பிட்டு பார்த்தால் வஸிஅ குர்சியுஹு அஸ்ஸமாவாதி வல் அர்ல், 7 வானங்களையும் பூமியையும் விட அல்லாஹ்வுடைய குர்சி விசாலமாகி விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பள்ளியில இந்த மிம்பர் பகுதியை விட இந்த பள்ளியுடைய ஹோல் விசாலமானது என்று சொன்னால் அதுக்கு மடங்கு சொல்ல முடியாது. இத்தனை மடங்கு சொல்ல முடியாது. கடைசியாக சுவர்க்கம் போகிற ஒரு மனிதனுக்கு உலகத்தை மாதிரி 10 மடங்கு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா 7 வானங்களையும் பூமியையும் விட அல்லாஹ்வுடைய குர்சி விசாலமானது என்கிறான். அதைத்தான் அல்லாஹ் எப்படி நானும் ஆயத்துல் குர்சி என்று ஓதுகிறோம். சிறப்பை அறிந்திருக்கிறோம், அர்த்தம் அறியவில்லை சகோதரர்களே. இந்த உம்மத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வின் அர்த்தம் சொல்லிக் சிறப்பு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அர்த்தம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. 7 வானங்களையும் பூமியையும் விட விசாலமான அல்லாஹ்வுடைய குர்சியை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்ற படைப்போடு ஒப்பிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிரம்மாண்டமான ஒரு பாலைவனத்திலே ஒரு கேடயத்தை கொண்டு போய் வைத்தால் எவ்வளவு சின்ன இடத்தை அதை எடுத்துக்கொள்ளும். பாலைவனம் எவ்வளவு விசாலமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய குர்சி அவ்வளவு, அல்லாஹ்வுடைய அர்ஷ் அவ்வளவு விசாலமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள்.
நீங்க எங்க பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தை சொல்ற நேரத்துல ரப்புல் அர்ஷ், அர்ஷுடைய ரப்பு என்று நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறதை பார்க்கலாம். இந்த அரிஷ படைச்ச ரப்பு அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் சுப்ஹானல்லாஹ். இந்த அரிஷை வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைஇன் ஸமானியா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன் வமனஸல மினல் ஹக், அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிற வகையை பார்த்து அல்லாஹ்வை நினைச்சு உள்ளம் இலகுகின்ற நேரம் இன்னும் வரவில்லையா? நியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அரிஷை மலக்குமார்கள் நாளை மறுமை நாள்ல 8 மலக்குமார்கள் சுமப்பார்கள் என்று அல்லாஹ் 8 என்று சொல்கிறார். அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருகிறது, உஸினலி அன் உக்பிரகும் அன் ஹமலத்தில் அர்ஷ், அரிஷை சுமக்கக்கூடிய 8 மலக்குமாருடைய பிரமாண்டத்தை பத்தி எனக்கு உங்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் அனுமதி தந்தான் என்று விட்டு சொன்னார்கள். ஒரு மலக்குடைய காதுக்கும் பிடரைக்கும் இடையில் உள்ள தூரம் 700 ஆண்டுகள் பயணிக்கிற தூரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மலக்கை படைத்த ரப்பு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் சுப்ஹானல்லாஹ். தாயிஃபிலே அடிபட்டு காயத்தோடு நபிகளார் வீடு திரும்பி மக்காவை நோக்கி திரும்புகிற நேரம் மயக்கம் போட்டு ஒரு இடத்திலே விழுகிறார்கள். சற்று நேரம் கழிந்து மயக்கம் தெளிந்து தலையை உயர்த்தினால் மேகம் போன்று அங்கே இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை காணுகிறார்கள். சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னோடு மலைகளுக்கு பொறுப்பான ஒரு மலக்கு வந்திருக்கிறார். நீங்கள் அனுமதித்தால் இந்த பிரமாண்டமான மலைகளை ஒன்றாக சேர்த்து இவர்களை அல்லாஹ் அழித்து போட்டு விடுவார். அவர் இப்படி வந்து விடுவார், மலைகளை கொண்டு வந்து அழித்து போட்டு விடுவார். நீங்கள் அனுமதி கொடுத்தால் இவர்கள் இணை வைப்பாளர்களாக வாழ்ந்தாலும் இவர்களுடைய பிச்சலத்திலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மனிதர்கள் உருவாகுவார்கள், வேண்டாம் என்றார்கள். அந்த மலைகளை கொண்டு வந்து வேகமாக அடிக்கிற ஆற்றல் உள்ள மலக்குமார்கள் எல்லாம் படைத்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரியவனாக இருப்பார்கள். 23 வருட நுபுவத்துடைய நபிகளாரின் வரலாற்றில் வகையை கொண்டு வருவதிலே ஆர்வத்தோடு எதிர்பார்த்த நபிகளார், அலா தசூர் அக்ஸர மிம்மா தசூர்னா யா ஜிப்ரீல், நீங்கள் சந்திப்பதை அதிகப்படுத்தி அதிகமாக என்னை சந்திக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் வமனத்தனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக் வமகான ரப்புக நசியா, அல்லாஹ் மறந்தவனிலே அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் எங்களால் இறங்கலாம். ஆவியாகத்தான் பல நேரங்களிலே வருவார்கள். மனித வடிவத்திலே வருவதாக இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திஹியத்துல் கல்பி என்ற சஹாபியுடைய வடிவத்திலே வருவார்கள். 23 வருட நுபுவத்துடைய வரலாற்றில் நபிகளார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் முழு தோற்றத்தை கண்டிருப்பது 2 விடுத்தந்தான். ஹிரா குகையிலே வைத்து காணவில்லை. வகையை பயத்தோடு நடுக்கத்தோடு கொண்டு வந்து சற்று நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் திடீரென்று வீட்டில் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்கிறது. வெளியே வந்து பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 சிறகுகளையும் விரித்து ஜாலிசுன் அலா குர்சியின் சாத்தும் பைன ஸமாய் வல் அர்த், ஸஹீஹுல் புகாரி. வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எல்லா இடத்தையும் மூடி தக்காக முழு இடத்திலையும் பார்த்தால் ஜிப்ரீல் தென்படுகிறார். இவ்வளவு பிரமாண்டமான ஒரு படைப்பு ஜிப்ரீல், சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது வலக்கத் ரஆஹு நஸலத்தன் உக்ரா இந்த சித்ரத்துல் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தில் மிஅராஜுடைய பயணத்தின் போது அவருடைய முழு தோற்றத்தையும் கண்டார்கள். அந்த முதல் கட்டத்தில் ஜிப்ரீலுடைய பிரமாண்டமான அந்த தோற்றத்தை கண்டுதான் ஓடினார்கள். தஸ்ஸிரூனி தஸ்ஸிரூனி யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர். அந்த சூரா இறக்கப்படுகிறது. போர்த்திக் கொண்டு என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், நடுக்கமாக இருக்கு. அங்கே ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், அதே அர்த்தம் தான். ஜம்மிலூனி தஸ்ஸிரூனி யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸிர். கண்ணியமான பெருமக்களே, இந்த பெரிய படைப்புகள் எவ்வளவு பிரமாண்டமான, சுப்ஹானல்லாஹ். நீங்க பார்க்கலாம், நபி யூனுஸ், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தார். இந்த ஜின்களை வசப்படுத்தி கொடுத்த ஜின்களுடைய ஆற்றல் இருக்கிறதே மலக்குமார்கள் மாதிரி அதீத ஆற்றல் உள்ளவர்கள். ஆறு கடலிலே மூழ்கி முத்தெடுக்கிறவர்கள், கட்டிட நிபுணத்துவம் உள்ளவர்கள் என்று பல்வேறுபட்டவர்கள். இது நீண்ட வரலாறு. பல்கீஸ் என்ற ராணிக்கு ஹுதுஹுது பறவையின் ஊடாக கடிதம் போய் சேர்கிறது.
கடிதத்தை பார்த்த ஆழ்ந்த அறிவுள்ள அந்த பெண்மணி அரசியாக இருந்தவர், ஒரு நாட்டாம் பெண்மணி அல்ல. பின்விளைவை யோசிக்கிறார். இன்னல் முலூக இதா தகலு கரியத்தன் அஃஸதுஹா வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா. அத்துமீறி வந்து அரசு பிடிக்குமாக இருந்தால் இங்கே கண்ணியமானவர்கள் தலைகீழாக பிரட்டப்பட்டு இழிவாக்கப்படுவார்கள். ஆட்சி வீடுகள் கவிழ்த்தப்பட்டால் உள்ள நியதி இதுதான் என்று சொல்லிவிட்டு சரணடைவுதான் இங்கே அர்த்தமாக இருக்கிறது என்று சரணடைந்து வருகிறார். சரணடைந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வந்து கொண்டிருக்கும் போது ஜின்களை அழைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஐயுக்கும் யஅதீனி பிஅர்ஷிஹா கப்ல அன் யஅதூனி முஸ்லிமீன். அவர்கள் சரணடைந்து இங்கே வருவதற்கு முன்னால் உங்கள யாருக்கு முடியும் அந்த சிம்மாசன அரசியுடைய சிம்மாசனத்தை இங்க எடுத்துட்டு வரது அவசரமா கொண்டு வரணும். கண்ணியமான சகோதரர்களே, காலிக்கின் அந்தஸ்தை அவனுடைய சக்தியை புரிவதற்கு மஹ்லூக்கை படிக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் குர்ஆன் நடிகிலும் சொல்கிறான். قال عفريت من الجن انا اتيك به قبل ان تقوم من مقامك. நாங்க குர்ஆனோட தொடர்பாகணும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க பேப்பரை பார்க்கறதுக்கு நல்ல டைம் ஒதுக்குறோம், போன்ல வாட்ஸ்அப்ல நல்ல டைம் ஒதுக்குறோம், குரூப்புகளுக்குள்ள நுழைஞ்சால் அவனுக்கு ஆன்சர் பண்ணி 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 டைம் போற அவர்ஸ் கணக்கு போறது அநியாயமாக காலத்தை அநியாயமாக்குறோம். சண்டேல முடியறத பார்க்கிறோம். பொழுதுபோக்குன்ற பேர்ல ஈமான பறிகொடுக்கிற பேஸ்புக்ல நாங்க நுழைகிறோம். பாஷங்களை பார்த்தோம். கண்ணியமானவர்களே, நாங்க குர்ஆனோட தொடர்பாக இந்த கல்வ அல்லாஹ் விரிவடைக்கும். குர்ஆனோடு தொடர்பாக அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தை படிக்க 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 நாங்க பக்குவமாகுவோம். இந்த பேச்சுல பெருமை பேச்சு வராது, ஆடம்பர பேச்சு, மமதை கொண்ட பேச்சுகள், மட்டம் தட்டுகிற பேச்சுகள், பணிவான தன்மை வரும். சகோதரர்களே, மத்தம் சிஃபில் அர்தி மரஹா, பூமியில நீங்க பெருமை அடிச்சு நடக்காதீங்க. நல்லா சொல்கிறான், பணிவாக வாழணும். சகோதரர்களே, யாரும் கட்டிக்காரன் இல்லை, யாரும் பெரியவன் அல்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன். அந்த இஃப்ரீத் என்ற ஜின் சொல்கிறது, கால இஃப்ரீத்துன் மினல் ஜின்னி அனா ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க உங்களோட கதிரையில இருந்து எலும்பிட்டு உட்கார்றதுக்கு முன்னால நான் பல 100 மைல்களுக்கு அப்பால் உள்ள சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொல்கிறது. இந்த சின்ன படைச்ச ஆற்றல், அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அல்லாஹு அக்பர், எவ்வளவு அர்த்தமுள்ள மீனிங், இதைத்தான் ரீஃப்ரெஷ் பண்ணப்படுகிறது. இது பொலிஷ் பண்ணப்படுகிற தொழுகையில. ஏனென்றால் அடங்கி வாழு, தலைய குனிய சுஜூது செய்கிறோம். அடங்கி வாழு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் ஆயத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். சுப்ஹானல்லாஹ். தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்கள் இருந்து உங்களை தடுக்கும். சுஜூதுல கொண்டு போய் தலையை குனிய வச்ச உடனே எனக்கு சுஜூது செய்ய வாய்ப்பு தந்த அல்லாஹ் நாளைக்கும் தரணும் எனக்கு. அதற்கான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தரணும். சுப்ஹானல்லாஹ். முட்டுக்கால் வலியா இல்லாம என்ன காலை வளைச்சி உடலை வளைத்து அங்க அவயவங்களை வளைத்து முறையாக நான் தொழுகிற தேக ஆரோக்கியத்தை ரப்பு அல்லாஹ் தரணும். சுப்ஹானல்லாஹ். இரவுல படுத்தவங்க காலையில எலும்பக்குள்ள பெரலைஸாக எலும்புறாங்க. சுப்ஹானல்லாஹ். எத்தனை மனுஷர் திடீர்னு கேட்டா அவர் ஆஸ்பத்திரியில. சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்குள்ள பிள்ளை சாப்பிட்டு போட்ட பெரித்தம்பல கொட்டையில மலிகி விழுந்த வாப்பம்மா விழுந்ததுதான், ஒரு முறைதான் விழுந்தா மவுத்தாக காட்டும் பெரலைஸ் தான். நான் உத்தரம் கெட்டிக்காரன் அல்ல. இஃப்ரீத் என்ற ஜின் சொல்கிறது, நீங்க எழும்பிட்டு உட்கார்றதுக்கு முன்னால நான் கொண்டு வருகிறேன். அப்ப இன்னொருவர் சொல்கிறாரு, கருத்து மாறுபட்டு இருக்கிறது. வேதத்துடைய அறிவுடைய இன்னொருவர் சொல்கிறார், உங்களுடைய கண்ணை மூடி திறக்கிறதுக்கு இடையில நான் கொண்டு வந்து வைக்கிறேன். அது அப்படியே கொண்டு வந்தது வைத்தது.
فَلَمَّا رَآهُ مُسْتَقِرًّا عِندَهُ قَالَ هَذَا مِنْ فَضْلِ رَبِّي لِيَبْلُوَنِي أَأَشْكُرُ أَمْ أَكْفُرُ. சுப்ஹானல்லாஹ். அந்த ஜின் அப்படியே அதை கொண்டு வந்து வைக்கிறது. அதை கண்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர், மிகப்பெரிய ஒரு அறிவாளி அவர். சுப்ஹானல்லாஹ். இதை கண்ட ஆச்சரியம். சுப்ஹானல்லாஹ். கண்ட உடனே அவர் அல்லாஹ்வை புகழ்றாரு. அல்லாஹ்ட அருள் இது. என்ன சோதிக்கிறான் இதை தந்து அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்? இவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சியை தந்திருக்கிறேன், நீ நன்றி உள்ளவனாக இருக்கிறாய். இல்ல, ஜின்ன புகழ் அல்ல, மஹ்லூக்க பாராட்டல்ல, இந்த மஹ்லூக்கை படைத்த ஹாலிக் எவ்வளவு விசாலமானவர் என்றுதான் பார்த்தார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, எல்லாரும் மனிதர்கள், அளவீனமானவர்கள். இந்த வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுகிற நேரத்தில் நாங்கள் அதை திருத்தணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் மௌத்துக்கு தயாராகணும். ரமலான் எங்களை சுத்திகரிக்க வருகிறது, நாங்கள் அதை சரியாக முறையாக பயன்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ். எங்கள்கிட்ட எப்போதும் வலதமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உண்மையான முஸ்லிமாக அல்லாமல் நீங்கள் மௌத்தாக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையான முஸ்லிமாக மௌத்தாகிறதுக்கு தயாராகணும். துஹா தொழுங்க. கண்ணியமான சகோதரர்களே, இரவு தொழுகை மிஸ் பண்ணாதீங்க. ஆண்களே, நீங்கள் ஜமாத்து தொழுகை மிஸ் பண்ணாதீங்க. சீதேவிகளே, நீங்க இந்த நேரமும் மௌத்தானால் ஒரு மையத்துக்கு நல்ல ஜீனத்தாக அழகாக இருக்கிற ஒரு அருமையான சுன்னா, எந்த நபிமார்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு அருமையான சுன்னா, இந்த மௌத்துல தாடிய வைங்க. கண்ணியமான சகோதரர்களே, நீங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகாதீங்க. சிகரெட், பீடி, சுருட்டன்று எதையுமே சாப்பிடாதீங்க. அல்லாஹ்வுக்காக. மனிதனின் அச்சுறுத்தல் வார்த்தையை விட ரப்புடைய அச்சுறுத்தல் பயமானது, அது பயங்கரமானது. கண்ணியமான சகோதரர்களே, எப்போதும் மனிதன் பலவீனமானவன், பாவம் செய்கிறான். ஆனா அந்த பாவிக்கும் அல்லாஹ், அவன் பாவியாக வாழ்ந்து ராவு படுத்துட்டு காலையில் எழும்புறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கும் அருள் செய்திருக்கிறான். என்ன அருள் தெரியுமா செய்திருக்கிறான்? அந்த ராவோடு ராவா மௌத்தானால் நரகை நோக்கி போவான். அவன் காலையாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி அல்லாஹ் அவகாசம் கொடுத்திருக்கிறான். அலம் யஅனில் லல்லதீன ஆமனூ தக்ஷா குலூபுஹும், இன்னும் அவனுக்கு நேரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். திருந்த மாட்டாயா, திருந்த மாட்டாயா, திருந்த மாட்டாயா? ஒரு ரமலான பல ரமலான்களை அடைஞ்சும் பெருநாள் கொத்துபால நிரப்பமாக பேசுவதே குடும்ப உறவு பற்றித்தான். குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றவங்க யாரும் சுவர்க்கம் போக மாட்டாங்க. மாமியோட, பச்சாரோட, சாத்த பெரியப்போட கோபத்தோட வாழ்றது. வீட்டுல வயது முதிர்ந்த தாய் தகப்பற சம்பளம் வாங்காத வேலைக்காரியாக பயன்படுத்துவது. கொஞ்ச நாள் வாழ்வணும் என்று ஆசைப்பட்டாலும் மௌத்தா போனா நல்லா இருக்க வேண்டிய தொல்லை தாங்க உள்ள புள்ளுதான் எனக்கு தான் ஏச்சுதான். கை நிறைய சல்லி இருக்கும், ஆனால் கடைக்கு போறது வாரது கணக்கு மிஸ் ஆகினாலும் ஞாபக சக்தி குறையும். வயது போக போக மிஸ் ஆன உரைச்சி. சில பெற்றோர் பந்தாடப்படுகிறார்கள். அந்த மகள்கிட்டயா இந்த மகள்கிட்டயா, இந்த தங்கச்சிக்கும் தாத்தக்கும் சண்டை வந்தால், நான் தான் இவ்வளவு காலமாக உமாவை பார்க்கிறேன், இந்த உனக்கும் ஒரு சுமை என்று திரிவில கூப்பிடுறது, கொண்டு போய் உமாவை அங்க இறக்கி வந்துடுற பலவந்தமா பார்த்து. கண்ணியமான பெரியவர்களே, வாழ்க்கையில அடையாளப்படுத்தினாலும் அடையாளப்படுத்தாவிட்டாலும் இஸ்தப்தி கல்பக் அலிஸ்மா ஹகஃபி நஃப்ஸிக், ஒவ்வொருவரும் தன் மனதிலே கையை வைத்து கேட்க வேண்டும், நான் சரியா இல்லையா என்று. ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் மீள் பரிசீலனை செய்து சுய விசாரணை செய்யுங்கள். இந்த அமர்வு அதன் ஆரம்ப கட்டமாக இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ரமலானுக்கு முன்னால யாரோடு எல்லாம் நான் கோபமோ, நான் அடிமணிகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் மண்டியிடுகிறேன், நான் கோபம், அஸ்ஸலாமு அலைக்கும் பேசுங்க. நான் அல்லாஹ்வுக்காக இருக்கிறேன். நான் பல பேருக்கு சொன்னேன் தான், நான் மவுத்து ஹயா தொண்டுக்கும் இல்லை என்று நான் சபதமிட்டேன் தான். வேறெவர் பார்த்தாலும் இவர் பேசிய வெட்டு பேச்சு பேசினார்,
பேச மாட்டேன், நானோட ஒன்றாக கதைக்கிறார். பேசட்டும், உலகத்தின் பேச்சுக்கும் உலக மக்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக வெக்கத்துல எத்தனையோ பேர் பேசாமல் இருக்கிறார்கள். வாய்முந்தினதெல்லாம் 99 கொலை செய்த மனிதனையும் உள்ளம் இலகும் நேரம் அவருக்கும் வந்ததுதான். எனக்கு மன்னிப்பு உண்டா என்று ஒரு ஆபிதிடத்திலே போகிறான். மார்க்கம் படிக்காத ஒரு மனிதன், வெறும் வணக்கசாலி மட்டும்தான். அல்லாவின் வஹ்தானியத், அல்லாவின் கருணை, அன்பு விசாலமானது என்பதை அறியாத அந்த மனிதன் சொன்ன வார்த்தை, 99 கொலை செய்து விட்டு உனக்கு என்னடா மன்னிப்பு இருக்கிறது படுபாவி என்று சொன்னான். அந்த ஆத்திரத்தில் அந்த மனிதனையும் சீவி கொன்று போட்டான். 100 கொலை செய்த மனிதனையும் உள்ளம் விடவில்லை. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். இத்தனைக்கும் அந்த மனிதன் நாத்திகவாதி அல்ல, அந்த மனிதன் ஒரு காபிர் அல்ல, அல்லாஹ்வை நம்பிய ஒரு மனிதன். மன்னிப்பை தான் கேட்கிறான், ரப்பிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு ஆலிமை சந்திக்கிறான். உலமாக்களுடைய பெருமதி லேசில்ல கண்ணியமானவர்களே. உலமாக்களை மதிக்க வேண்டும். அவர்களிடத்திலே ஆழ்ந்தொரு அறிவு இருக்கிறது. ரப்பை பற்றி நன்றாக போதிப்பார்கள். அந்த ஆலிமிடத்திலே போய் கேட்ட உடனே சொன்னார், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், கருணையாளன், அன்பாளன், விசாலமான மன்னிப்புள்ளவன். சுப்ஹானல்லாஹ், நீ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிப்பான். இத்தனைக்கும் அவர் ஆலிம், அல்லாஹ்வை பற்றி சரியாக அறிந்ததனால் அந்த 2 பகுதியை நாம் சொன்னோம். ஒன்று குதிரத்துல்லா, இன்னொரு சைடு இருக்கிறதை சொல்லி லேசாக முடிக்க பார்க்கிறேன், நேரம் முடிய பார்க்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஆலிம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உனக்கு நிச்சயமாக மன்னிப்பு தருவார். இது ஆலிமுடைய தரம். அல்லாஹ்வை பற்றி ஆலிமுடைய ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லாஹு வல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணங்கப்பட தகுதியானவர் என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறார். மலக்குமார் சாட்சி சொல்கிறார், அறிவுள்ளவர்கள் சாட்சி. ஏன்? அல்லாஹ் மஹ்லூக்க பத்தி அறிய 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 கடைசி ரிசல்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் மட்டும்தான் வஹ்தானியத், அல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதனுக்கு வழிகாட்டப்பட்ட நீ இருக்கிற சூழலை விட்டு விட்டு நீ நல்ல மனிதர்கள் வாழ்கிற சூழலை நோக்கி போய் இருந்தால் நீ இன்னும் பாவியாக இருப்பாய். நான் அப்ப இருக்கிற ஊரை விட்டு நான் போகிறேன் என்று போகிறான். போகிற வழியிலே அவனுக்கு சக்கராத்து வருகிறது. கருணை காட்டி உயிர் வாங்கப்பட்டு நல்ல மனிதனாக உயிர் கைப்பற்றப்படுகிறது. காமிதியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நபிகளாரின் காலத்திலே விபச்சாரம் செய்து விட்டார். இந்த விபச்சாரத்துல ஈடுபட்டு நபிகளாரிடத்திலே வந்து சொல்கிறார், தஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்னை துப்புரவாக்குங்கள் யா ரசூல். மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற காலம் அந்த காலம், இஸ்லாமிய ஆட்சி பீடம் இருக்கிற காலம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அஸ்தக்ஃபிரி, மன்னிப்பு தேடுங்க, நீங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க, போங்க போங்கன்னு ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அந்த பெண்மணி கேட்கிறார், அல் தருத்தனி கமா ரதத்த மாயிசன். மாயிசன் ஒரு ஆள் விபச்சாரம் செய்து விட்டு வந்த போது நீங்க விரட்டினீங்களே யார சொல்லா, நீ இப்படி செஞ்சிருக்க மாட்டா என்று கொஞ்ச நாளைக்கு முன்னால அவர் அனுப்பின மாதிரி என்ன அனுப்ப போறீங்களா யார சொல்லலாம், வயிற்றிலே பிள்ளையை சுமந்து இருக்கிறேன் என்று சொன்னார். கருணையுள்ள நபிகளார் சொன்னார்கள், இந்த பெண்மணி பாவத்தை ஒத்துக்கொள்கிறார், தப்பை ஒப்புக்கொள்கிறார், பிள்ளையை பெற்று வரும் வரைக்கும் அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். பெண்மணி போனார். அந்த பெண்மணி பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எத்தனை மாதம் பிடித்திருக்கும், உள்ளம் விடவில்லை. அல்லாஹ்வுடைய தண்டனை கடினமானது என்று உணர்ந்தார். பிள்ளையை பெற்றதற்கு பின்னால் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு நபிகளார் சபையிலே வந்து, தஹீர்னி, என்னை சுத்தப்படுத்த யார சொல்லலான்னு கேட்டார். பரிதாபமான காட்சியை பார்த்துவிட்டு நபிகளார், அந்த பாலகனுக்கு பாலூட்ட யார் இருக்கிறது, பால் கொடுத்து பால் மறந்ததற்கு பின்னால் வாருங்கள் என்று திருப்பி எண்ணினார். எத்தனை மாதம் பிடித்திருக்கும். கையிலே ரொட்டி துண்டை கொடுத்து பிள்ளை சாப்பிடுகிறது சுயமாக என்று காட்டிக்கொண்டு அந்த பெண்மணியை சுத்தப்படுத்துங்கள் யார சொல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனை கடினமானது என்று கேட்டார். கடைசியாக பிள்ளை ஒரு சஹாபியின் கையில கொடுத்து விட்டு மரண தண்டனை கல்லால் அடித்து தண்டனை கொடுத்து நிறைவேற்றப்பட்டது. உலகத்தில் வைத்து தண்டனை நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அதுவே அவர்களுக்கு தௌபா.
அந்த பெண்ணின் இதயத்தை இலக வைத்தது அல்லாவை பற்றிய பயம். அன்பார்ந்தவர்களே, கருணையுள்ள ரப்பு அல்லாஹ், கருணையுள்ள ரப்பு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க அதீத ஆற்றல் உள்ளவன். நானும் நீங்களும் அல்லாஹ்வோடு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிற மக்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்கள். சொன்னார்கள், ஒரு மனிதன் படுபாவம் செய்கிறான், அந்த பாவியாக இருந்துவிட்டு திடீரென்று உணர்கிறான், வருந்துகிறான், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கெஞ்சி இறைஞ்சுகிறான். அல்லாஹ் என்ன பார்க்கிறான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இந்த மனிதன் நான் மன்னிக்கிறேன், அலிமா அப்தி அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு தன்பஹு வ யஅஹுது பிஹி. இந்த அடியான் விலங்கெடுத்துட்டானா அவனை படைச்ச ரப்பு ஒத்தளிக்கிறான், அந்த ரப்பு அவனை பிடிப்பான் என்று பயந்து விட்டானா இந்த பயத்தால தானே மன்னிப்பு கேட்கிறான், நான் அவனை மன்னிச்சுட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே வாழுகிறவன் மீண்டும் ஒரு நாளில் தப்பு செய்கிறான், யா அல்லாஹ் என்று கெஞ்சுகிறான். முன்பு மன்னித்தனே என்று கண்டுகொள்ளாமல் அதை விட்டுவிட்டு அப்தி அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு தன்பஹு வ யஅஹுது பிஹி, அவனை மன்னிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் ஆற்றல் பெற்று அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறார் என்று அடியான் விளங்கிட்டனா. அதனாலதான் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறார் என்ற நம்பினத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற விமோசனம் மன்னிப்பு கொடுக்கிறான். கண்ணியமான பெருமக்களை, அல்லாஹ்வுடைய குத்ரத்துல்லாஹ்வ சரியாக விளங்கினால் மனிதன் அடங்குவான், திருந்துவான். இன்னொரு பகுதி இருக்குது, ஈமான்தாரிகளுடைய விவகாரத்துல. ஈமான்தாரிகளாக வாழ்கிற நாங்க குர்ஆன் சுன்னாவோடு வாழ்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், தாஜத் தொழுகிறோம், சுபஹ் ஜமாத்துக்கு வருகிறோம். திடீரென்று அமலாளிகளாக பள்ளியோடு உறவாடி பள்ளி பறவைகளாக இருக்கிற நாங்க இன்னொரு சைடு ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய அன்பு இல்லா பைத்திடப்படாது என்ற பயம். இதை எங்களை திருத்தும். அதை நினைச்சால் இந்த காரியத்தை நான் செய்யப்படாது. இந்த வைராக்கிய வார்த்தை ஆபத்தானது. மனிதன் அடிப்படையில் கோபத்தில் ஒரு வார்த்தை பெருமையாக பேசப்படும், அதுல கண்டினியூவாக இருக்கப்படாது. டக்குனு காலை பின்னுக்கு வச்சுட்டு 300 பேருக்கு மன்னிப்பு கேட்டோம். நாங்கள் அதில் உரமாக இருந்திடப்படாது. ஏனென்றால் அல்லாஹ் பிடிப்பான், இந்த வார்த்தை அல்லாஹ் பொறுக்க மாட்டான். நான் தட்டி கழிச்சு பேசினா அல்லாஹ் என்னை விரும்ப மாட்டான். அல்லாஹ்வோட அன்பு இல்லா போனால் என் அட்ரஸும் இல்லா போய் திரும்போ என்ற பயம் திருத்தும். அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றத சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அலம் யஅனில் லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைச்சு உள்ளம் இலகுகிற நேரம் வரலையா? வமா நஸல மினல் ஹக், சத்தியமாக அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிற வேதத்தை பார்த்து, குர்ஆனை பார்த்து அவனுடைய இதயம் திருந்துற நேரம் இன்னும் வரலையா என்று கேட்டுட்டு, வலா யகூனு கல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லு ஃபதால அலைஹிமுல் அமது ஃபகஸத் குலூபுஹும், அவங்க முன்னைய காலத்துல வேதம் கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை கையில வச்சு கொண்டு இருந்து கல் நெஞ்சம் பிடிச்சவங்களாக வாழ்ந்தாங்களே, அந்த மாதிரி மூமின்களை நீங்க இருந்துடாதீங்க, இலகிய உள்ளமாக இருங்கோ என்று அல்லாஹ். நேரம் முடிந்து விட்டது. கண்ணியமான பெருமக்களே, பேசின நானும் ஒரு மனிதன், கேட்ட நீங்களும் மனிதர்கள், யாரும் மலாய்க்கமார்கள் அல்ல. எங்களின் வாழ்க்கை திருத்துவம், நல்ல மனிதர்களாக நல்ல சிபத்தோடு வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். குடும்பங்களோட யாரும் என்னோட கோபம் இல்லை, யாரோட நான் கோபம் இல்லை. வியாபாரம் நேர்மையாக இருக்க, நல்ல தன்மையாக, மௌத்தானாலும் ஒரு நல்ல மனிதன் ஜனாசா கொண்டு போகப்படுகிறது என்று 4 பேர் துஆ செய்கிற மக்களாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பிரியக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.